தற்போதைய அண்மை தகவலாக பார்ப்பது, முதலமைச்சரின் சிறப்பு அதிகாரியாக பிரபல ஜோதிடர் ரிக்கி ரத்தன் பண்டிட் நியமிக்கப்பட்டதை எதிர்த்து விஜய்க்கு வக்கீல் நோட்டீஸ் விடுக்கப்பட்டிருக்கிறது. அண்மை தகவலாக பார்க்கிறோம். சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் பி மகேஸ்வரி சார்பில் முதலமைச்சர் விஜய் மற்றும் தமிழ்நாடு அரசின் பொதுத்துறை செயலாளருக்கு இந்த நோட்டீஸானது அனுப்பப்பட்டிருக்கிறது. முதலமைச்சராக விஜய் பதவியேற்ற போது எடுத்துக்கொண்ட உறுதிமொழிக்கு எதிராக சிறப்பு பணி அதிகாரியாக ஜோதிடர் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். பொதுமக்களின் வரிப்பணத்தில் இதுபோன்ற சிறப்பு அதிகாரியை நியமிக்க கூடாது, இது சட்ட விரோதம் என முதலமைச்சர் விஜய்க்கு நோட்டீஸ் விடுக்கப்பட்டிருக்கிறது. முதலமைச்சரின் சிறப்பு அதிகாரியாக பிரபல ஜோதிடர் ரிக்கி ரத்தன் பண்டிட் நியமிக்கப்பட்ட உத்தரவை திரும்ப பெற வேண்டும் என அந்த நோட்டீஸில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக எமது செய்தியாளர் ராம்ஜி இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் ராம்ஜி, விவரம் என்ன? முதலமைச்சர் விஜயின் சிறப்பு பணி அதிகாரியாக ஜோதிடர் ரிக்கி ரத்தன் பண்டிட் வெற்றிவேல் நியமிக்கப்பட்டதை எதிர்த்து முதலமைச்சருக்கு வக்கீல் நோட்டீஸ் ஒன்று அனுப்பப்பட்டுள்ளது. அது சென்னை உயர்நீதிமன்றத்தை சேர்ந்த வழக்கறிஞர் மகேஸ்வரி சார்பில் வழக்கறிஞர் விஜேந்திரன் என்பவர் தமிழக அரசின் பொதுத்துறை செயலாளர் மற்றும் முதலமைச்சர் விஜய்க்கு நோட்டீஸ் அனுப்பியுள்ளார். சட்டமன்ற தேர்தலில் நீங்கள் 34.92% வாக்குகளை மட்டுமே பெற்றுள்ளீர்கள் என்றும் மீதமுள்ள 65.9% வாக்குகள் மற்ற அரசியல் கட்சிகளுக்கு ஆதரவாக பயன்படுத்தப்பட்டுள்ளன என்றும் அந்த நோட்டீஸில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்திய அரசியலமைப்பு சட்டமும் 1950ஆம் ஆண்டின் மக்கள் பிரதிநிதித்துவ சட்டமும் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் பதவியை ஏற்க அனுமதிக்க உள்ளதாகவும் முதலமைச்சர் விஜய் பதவியேற்ற போது எடுத்துக்கொண்ட உறுதிமொழிக்கு எதிராக சிறப்பு பணி அதிகாரி நியமனம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார்கள். பொதுமக்களின் வரிப்பணத்துல இவ்வாறு நியமிக்கப்படக்கூடாது என்றும் இது சட்டவிரோதம் என்றும் தெரிவித்துள்ள வழக்கறிஞர் விஜேந்திரன் சிறப்பு அதிகாரியாக ஜோதிடர் ரிக்கி ரத்தன் பண்டிட் வெற்றிவேல் நியமிக்கப்பட்டதை திரும்ப பெற வேண்டும் என்றும் அதில் கேட்டுக் கொண்டுள்ளார். இது சட்டப்பூர்வமாக நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார்கள். மேலும் இது தொடர்பாக உயர்நீதிமன்றத்திலும் ஒரு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. அதுல முதலமைச்சர் விஜயின் அரசியல் பிரிவு சிறப்பு அதிகாரியாக ஜோதிடர் நியமிக்கப்பட்டதை மே 12ஆம் தேதி அன்று அரசு உத்தரவு பிறப்பித்ததாகவும் இந்த நியமனத்தை எதிர்த்து திருவள்ளூர் மாவட்ட கீழூர் கிராமத்தை சேர்ந்த வழக்கறிஞர் ரவி என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தை மனு தாக்கல் செய்துள்ளார்கள். அந்த மனுவில் எந்த ஒரு விண்ணப்பத்தையும் பெறாமல், விதிகளை பின்பற்றாமல், அறிவிப்பு எதுவும் வெளியிடாமல் இந்த நியமனத்தை செய்திருப்பது சட்ட விரோதம் என்றும் இது பின்புற வாசல் வழியாக மேற்கொள்ளப்பட்டுள்ளது என்றும் இது அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானது என்றும் தெரிவித்துள்ளார். இந்த நியமனம் எவ்வாறு மேற்கொள்ளப்பட்டது, இதற்கான இந்த நியமனம் எவ்வாறு மேற்கொள்ளப்பட்டது என்றும் அந்த மனுவில் கேட்டுள்ளார். மேலும் இது தொடர்பாக உயர்நீதிமன்றம் தாக்கல் செய்த வழக்கு மனு விரைவில் விசாரணைக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. விவரங்களை பகிர்ந்தமைக்கு நன்றி ராம்ஜி.